வே கேலக்ஸி போகிறோம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ நீ என்ன வேணாலும் பேசலாம். உங்களுக்கு என்னடா இது லூசு மாதிரி பேசுது அப்படின்னு தோணலாம். ஆனால் வந்து துபாயில் வந்து ஒரு ஏரியா இருக்குது, ரொம்ப டார்க்கஸ்ட் பிளேஸ் இன் யூஏ. அபுதாபி. யூஏஇயில் ஒரு ஏரியா அபுதாபியில் இருக்குது. ரொம்ப டார்க்கஸ்ட் பிளேஸ் இன் யூஏஇயா. அங்கே வந்து நம்ம போய் பார்த்தோம்னா மில்கி வே கேலக்ஸி மாதிரி ஸ்கை தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து போய் பார்த்து வெதர் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு அப்படின்னு போட்டிருந்துருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு போகிறோம். ஆக்சுவலாக அது வந்து நைட்டு தான் தெரியுமா, அதனால வந்து நாங்கள் நைட்டு கிளம்பிட்டோம். 10 to 1 நல்லா தெரியுமா, போய் நம்ம பார்ப்போம் அது உண்மையா பொய்யா தெரியும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல இல்லையா அப்படின்றத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு ரீச் ஆகிறோமா இல்லையா அப்படின்றது. நம்ம போய் ரீச் ஆகிட்டு அது தெரியுதா இல்லையா, இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே. போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை, இன்றோடு உன்னை தேடி இழைத்து விட்டே. திசை கொன்றாய் தேடி செல்ல விழி நான்கும் இல்லை என்றால் கண்ணீரை சிந்தி சிந்தி கரைந்து விட்டே. ஆரும் காணா சேர்ந்தது கண்ணாடி கூடும் கூட்டி கண்ணெழுதி பொட்டும் குத்தி காவலம் பைங்கிலி வாயோ. ரொம்ப நேரமாக நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஆனால் ஒன்றும் ரோடு தான் வந்து தெரியுது, வேற ஒன்றும் தெரில. ஆன் பண்ணவே இல்லை. எவ்வளோ நேரங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் போயிட்டே இருக்கு. துபாய் வந்து ஒரு சின்ன ஊர் தான், சின்ன ஊர். எல்லா இடத்துக்குமே நம்ம டக்கு டக்குன்னு போயிடலாம். 1 hour அவ்வளோதான், 1 hour 1.5 hours அப்படின்னு போயிடலாம். ஆனால் இது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு போல. எங்கே இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதுவும் 1 o'clock வரையும் தான் விசிபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் எப்போ போவோம் அப்படின்னு தெரியல. டைம் இப்போ வந்து 9:40 ஆகுது. நாங்கள் எப்போ போவோம் அது பார்ப்போமா இல்லையான்னு தெரியல. பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா. ஸ்டார்ட் பண்ணலாமா? இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? கடந்த 2 மணி நேரமாக இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ரோட்லேயே யாரும் இல்லை. உண்மையாகவே யாரும் இல்லை தெரியல. ஒரு வழியில் வந்து சவுதின்னு போட்டிருந்தாங்க. டைரெக்டாக சவுதி போயிடலாம். ஆனால் பாஸ்போர்ட் இல்லை. விசாவும் இல்லை. விசா கூட ஆனது இல்லை, வாங்கிக்கலாம். இப்போ எனக்கு உனக்கு விசாவும் ரினியூல் பண்ணணும்னா சவுதி விட்டு ஒருத்தவனும் இல்லைன்னு சொல்கிறப்ப தான் ஒருத்தவன் வருவான். எல்லாம் வர்றீங்க guys. ஒரே இருட்டா இருக்கு guys. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த உமா பட்டிக்கே போயிடுவோம் guys. பயமா இருக்கு. ஒண்ணுமே தெரியல. ஆமா. ஒண்ணுமே தெரியல. லைட்டும் இல்லை. பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? பேய் வர்றது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு ரொம்ப நேரமா இப்படியே இருந்துகிட்டே இருக்கேன். அப்புறம் எவனோ வருது சொன்னாங்க, நீ ஃப்ரெண்டு கிளம்பி போனா இந்த ரோடு தானா? யாருக்கு தெரியும். 1 மணி நேரமா போயிட்டு இருக்கோம். 20 நிமிஷம் தான் காமிச்சிட்டு இருக்கு. ஏன் இங்க லைட்டே இல்லை? இல்லையே.
பாரு தெரியுது. ஏன் அங்கே பாரு உள்ளே போய் பார்க்குறாங்க, உள்ளே போய் பார்க்கணும் போல. அவ்வளோதான் டெட் எண்ட். அப்புறம் நாங்களும் வந்து போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம். போயிட்டு அங்கே வந்து ஏதாவது என்ன பக்கத்தில் இருக்குது, எப்படி இருக்கும் எதுவுமே தெரில. லைட் வச்சு பார்த்தா ஃபுல்லாக டெசர்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் பக்கத்தில் இருந்தாங்க, பயம் இல்லை. அதனால் சும்மா பார்த்துட்டு அப்படியே நைட்டு அங்கேயே தூங்கிட்டோம். அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது இது ஃபுல்லாக டெசர்ட்டு. நைட்டு இருந்தவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நைட்டு என்ன தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தா, ஆக்சுவலாக நாங்கள் 3 மணி வரையும் நான் முழிச்சிருந்து பார்த்தா அது வந்து எதுவும் நிறையா ஸ்டார்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்ஸ் நிறையா மூவ் ஆகுற மாதிரி இருந்தது. ஆனால் அன்றைக்கி வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கலாம், இது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மூவ் ஆகுறது நம்ம கண்ணாலே பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. இன்றோடு உன்னை தேடி இழைத்து விட்டே திசை கொன்றாய் தேடி செல்ல விழி நான்கும் இல்லை என்றால் கண். அப்புறம் நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்க வழியில் வந்து ஒரு டேட்ஸ் மரம் பார்த்தோம். சரி, அங்கே ஃபுல்லாகவே டேட்ஸாக இருந்துச்சு. சரி சும்மா வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மரத்துலேருந்தே பறித்து சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு.